நம்மக்கிட்ட பாருங்கள் ஒரு 37 ஏக்கரா வியாபாரத்துக்கு வந்திருக்குங்க. பாருங்கள் அந்த தார் ரோட்லேருந்து இந்த மண் ரோடு தாங்க அந்த நிலத்துக்கு 37 ஏக்கராவுக்கு மண் ரோடுங்க. ஒரு 30 அடி அகலத்தில் இருக்குங்க மண் ரோடு. தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்ரு போனீங்கன்னா நம்ம 37 ஏக்கராவுக்கு ரீச் ஆகிடலாங்க. மண் ரோடு தாங்க இந்த தடம் 37 ஏக்கராவுக்கு. இந்த 37 ஏக்கரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டங்க. நம்ம தருமபுரிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த 37 ஏக்கராவுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. இந்த 37 ஏக்கரா அந்த தருமபுரி மாவட்டம் ப்ளஸ் ஒரு தருமபுரிலேருந்து மேற்கு திசையை நோக்கி தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. இந்த 37 ஏக்கராவுக்கு பாருங்கள். இந்த 37 ஏக்கரா இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்தே பாருங்கள், இங்கேருந்தே பார்த்தோம்னா இங்கேருந்தே நிலந்தாங்க. இந்த நிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் சமநில பூமியே வந்து ஒரு 27 கிலோமீட்டர், இது 27 ஏக்கரா சமநில பூமிங்க. ஒரு 10 ஏக்கரா மலை திட்டுங்க. அது மலை குட்டுன்னு சொல்ல முடியாது, மலை திட்டுங்க. பாருங்கள், ஒரு 27 ஏக்கரா சமநில பூமிங்க. நம்ம இந்த 37 ஏக்கராவும் சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்கிறாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு அருமையான இடங்க. ஃப்ளேஸ் சமநில பூமிங்க. ஒரு 27 ஏக்கரா சமநில பூமி வருதுங்க. பாருங்கள், அருமையான இடங்க நிலம். இது பாருங்கள், இது வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வேலியிலேருந்து அப்படியே நம்ம அந்த பக்கம் போனோம்னா கடைசி வரலையும் ஒரு 27 ஏக்கரா சமநில பூமிங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது, டவுனில்ங்க மேடாக இருக்குங்க. மேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரா மேடாக இருக்குங்க திட்டு. மொத்தம் வந்து ஒரு 27 ஏக்கரா சமநில பூமியாக இருக்குங்க. பாருங்கள், அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரிலேருந்து தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. தென்மேற்கு திசையை நோக்கி ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம இந்த இடம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த எலுமிச்சை செடியும் இந்த நம்ம சந்தன மரமும் தான் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எல்லாமே ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி போட்டிருக்காங்க. தண்ணி வந்து பிரச்சனை இல்லைங்க. ஒரு போர் இருக்குது, 2 கிணறு இருக்குங்க. ஃப்ரீ சர்வீஸு எல்லா வசதியும் இருக்குங்க. தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க. இதில் பாருங்கள், அது ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த வீடு கார்டன் மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்கள், சுற்றியும் கண்ணு கட்டுற வரலையும் 37 ஏக்கராவும் ஒரே சமநில பூமியிலேருந்து ஒரு 10 ஏக்கரா அந்த மேடாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 ஏக்கரா மட்டும்தான் ஒரு மணல் திட்டு, அது மணல் திட்டு இருக்குங்க. பாருங்கள், அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நிலத்துடைய உரிமையாளர் வந்து ஒரு ஏக்கரா 25 லட்சம் சொல்கிறாருங்க. உட்காந்து பேசுனா கண்டிப்பாக படியுங்க. நல்ல ஒரு பாருங்கள், சுற்றியும் நம்ம நிலத்தையே சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான சிவப்பு மண் பூமிங்க. இது ஒரு மேடு மட்டும் ஒரு 10 ஏக்கரா மேடு வருங்க. மணல் திட்டுங்க. இது குட்டை கூட கிடையாது. பாருங்கள், எல்லாத்துக்கும் தண்ணி பைப் லைன் போட்டிருக்கிறாங்க. மேலே வந்து சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம 37 ஏக்கராவும் சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஃபுல் சேஃப்டி இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரு 10 ஏக்கரா மட்டும்தான் மேலே மணல் திட்டு மேலே இருந்து தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இடம் அருமையான இடங்க. இந்த 37 ஏக்கராவுக்கும் ஒரே ஓனருங்க நம்மக்கிட்ட வியாபாரத்துக்கு வந்திருக்கு. தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம தருமபுரிலேருந்து தென்மேற்கு திசையை நோக்கி ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது வருங்க இந்த இடத்துக்கு. பாருங்கள், அருமையான இடங்க. எல்லாமே சுற்றியும் ஒரு 37 ஏக்கராவும் கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள், நம்ம போர் தண்ணி பாருங்கள் வருது, 2 இன்ச்சு தண்ணி வருதுங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2 கிணறு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குங்க. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ஃபுல்லாக அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே 37 ஏக்கராங்க. இந்த 37 ஏக்கராவுக்குள்ளே தாங்க அங்கே இருக்கிற அந்த வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், எல்லாருமே வந்து சந்தன மரமும் இந்த எலுமிச்சம் செடியும் வச்சுருக்காங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள், அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், இது வந்து சோலார் சிஸ்டத்துக்கு வச்சுருக்காங்க. சோலார் ரூமுங்க. இது ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிங்க. நம்ம எங்கே இருந்தாலையும் இப்போ நம்ம சப்போஸ் பெங்களூர்லேருந்து கூட அங்கேருந்தே கூட நம்ம நிலத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் மரத்துக்கெல்லாம் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். அங்கேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜியோடு இருக்குங்க. எல்லாமே சோலார் சிஸ்டங்க இந்த இடத்துல இருக்கிறது. பாருங்கள், நல்ல ஒரு அருமையான இடங்க. நல்ல ஒரு வியாபாரத்துக்கு வந்திருக்கு. எல்லாம் சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க.
ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் தாங்க சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரே ஓனருங்க. இந்த 37 ஏக்கராவுக்கும் ஒரே ஓனர். இடம் அருமையான இடங்க, வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தருமபுரி மாவட்டங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க தென்மேற்கு திசையை நோக்கி. பாருங்கள், அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. ஒரே ஓனருங்க, வியாபாரத்துக்கு வந்துருப்பாருங்க. தண்ணி வந்து தண்ணிக்கு இது இவ்வளோ வேக்காட்டு காலத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணி எல்லா செடிங்களுக்கும் பாய்க்கிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான பெரிய வீடு ஒன்று இருக்குது. நல்லா கார்டன் மாதிரி ஒரு ஏக்கராவில் சுற்றியும் காம்பவுண்டு போட்டு ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது இடம். ஒரு இயற்கையான இடங்க. நல்லா ஒரு மலை உச்சியில் இருக்குங்க. மலைன்னு சொல்ல முடியாது, சமநிலை பூமி. மலை மேலே இருந்தாலையும் சமமாக இருக்குது பூமிங்கெல்லாம். நல்லா இருக்குது, ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், இது எல்லாம் நம்ம நிலத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம தடம் மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இதெல்லாம் நம்ம 37 ஏக்கராவுக்கு உள்ளே இருக்குதுங்க. 37 ஏக்கரா உள்ள சென்ட்ரு ஃப்ளேஸ்லேருந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்குறோங்க. அந்த கடைசி வரலையும் இருக்குங்க, அந்த மலை வாரம் வரலையும் இருக்குது நிலம். பாருங்கள், அருமையான இடங்க. சூப்பராக இருக்குது, வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நம்ம இன்னும் தோட்டத்தை கூட இன்னும் நல்லா கொஞ்சம் பராமரிக்கலாம். இன்னும் நம்ம தென்னஞ்செடியாக அது இதுன்னு வச்சு கூட நல்லா ஒரு பராமரித்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு தோட்டமாகவே மாறுங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிருக நடமாட்டம் எதுவும் கிடையாதுங்க. யானை, சிங்கம், புலி இதெல்லாம் எதுவுமே நடமாட்டம் கிடையாதுங்க. இங்கே மக்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறாங்க. பக்கம் நிறைய வில்லேஜ் இருக்குங்க. பாருங்கள், சோலார் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டானிருந்தே தண்ணி பாய்ச்சிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். வீட்டானிருந்தே ஆஃபும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜியாக இருக்குங்க. எங்கே இருந்தாலையும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ சப்போஸ் நம்ம வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேருந்து கூட ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. நிலத்துக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கலாம். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வசதி இருக்குங்க. எல்லாம் பாருங்கள், செம்பர மரமும் எலுமிச்சம் செடியும் தான் சார் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு, அருமையான இடங்க. இதெல்லாம் செம்மர மரங்க, செம்மரம் செடி எல்லாம் ஃபுல்லாக அந்த 37 ஏக்கராவும் வச்சுருக்காங்க. ஒரு 27 ஏக்கரா வந்து சமநிலை பூமிங்க. ஒரு 10 ஏக்கரா மணல் திட்டுங்க, செம்மண் திட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. வெறும் 25 லட்சங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள், அதிகபட்சம் 1 மாதங்க வியாபாரம் முடிஞ்சிடுங்க. அப்புறம் நம்ம ஒரு 1 மாதம் கழித்து கேட்டால் கண்டிப்பாக வந்து இந்த நிலம் நம்மக்கிட்ட இருக்காதுங்க, ஃபுல்லாக வியாபாரம் ஆகிடும். பாருங்கள், இது ஒரு அரை ஏக்கராவில் 1 ஏக்கரா வரும். 1 ஏக்கராவில் ஃபுல்லாக பிடிச்சி காம்பவுண்டு போட்டு உள்ளே ஒரு வீடு, பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. உள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ், 1 ஏக்கராவில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கு, கார் பார்க்கிங் வசதியோட, ஸ்விம்மிங் பூலோட. பாருங்கள், நல்ல ஒரு அருமையான இடங்க. 1 ஏக்கரா சுற்றியும் பாருங்கள், வேலி போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். காம்பவுண்டு சுவர் சுற்றியும் 1 ஏக்கரா சுற்றியும் காம்பவுண்டு சுவர் போட்டு கட்டியிருக்கிறாருங்க. கேட், காம்பவுண்ட் கேட்டு, உள்ளே பார்க்கு, கார் பார்க்கிங், வீடு, கெஸ்ட் ஹவுஸு எல்லாம் பக்காவாக இருக்குங்க. எல்லாம் வசதியோடு இருக்குங்க, சகல வசதியும் இருக்குங்க. மெயினாக தண்ணி வசதி இருக்குங்க. இது பாருங்கள், சீக்கிரமாக வியாபாரம் முடிஞ்சிடுங்க. பாருங்கள், இந்த மேலேருந்து அந்த பக்கம் இருந்து இதெல்லாம் சமநிலை பூமிங்க. சமநிலை பூமி மொத்தம் ஒரு 27 ஏக்கரா. நல்லா சமமாக விவசாயம் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் அருமையான தோட்டம், சமமாக இருக்குது. இங்கே கீழே இந்த டவுனில் 2 கிணறு இருக்குங்க. சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குங்க. எல்லாம் சமநிலை பூமிங்க இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம். அதனால் ஒரு அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. அது ஃபுல்லாகவே அந்த கண்ணு கெட்டுற வரலையும் அந்த இது வரலையுமே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அங்கே ஒரு பனைமரம் இருக்குது. பனைமரத்தை வந்து அப்படியே ஒரே லெவலாக இருக்குது. அந்த மேடு வரலையும், பனைமரத்துலேருந்து அந்த மேடு வரலையும் அப்படியே சுற்றியும் பாருங்கள். நல்ல ஒரு அருமையான இடங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். 1 ஏக்கரா கார்டனுங்க சுற்றியும். பாருங்கள், அருமையான வியாபாரத்துக்கு வந்திருக்குங்க. அருமையான இடங்க. செம்மண் பூமிங்க, ஃபுல்லாகவே பூமி சமநிலை பூமி. நல்ல ஒரு எண்ணெய் வெள்ளாமை பண்ணாலே கண்டிப்பாக நல்ல ஒரு இதாக இருக்கும். எந்த ஒரு மிருக தொல்லைகள் எதுவும் இருக்காதுங்க. நல்லா ஒரு விவசாயம் பண்ணலாம். விவசாயத்துக்கு இடையூறாக எதுவுமே இல்லைங்க. கண்ணு கட்டுற வரலையும் நல்ல ஒரு அருமையான விவசாயம் பண்ணலாங்க. செம்மண் பூமிங்க.
வியாபாரத்துக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. அருமையான இடங்க. நம்ம தருமபுரிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க. தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் 30 நாளைக்குள்ளே இந்த 37 ஏக்கரா சேல் ஆகிடுங்க. நம்மக்கிட்ட வந்து டக்குன்னு வியாபாரம் போயிடுங்க. நம்ம வீடியோ போட்டோம்னாவே நம்ம டக்குன்னு வியாபாரம் முடிஞ்சிடுதுங்க. 15 நாள் 20 நாளைக்குள்ளே. பாருங்கள், வந்திருக்கு வியாபாரத்துக்கு. அருமையான இடங்க. 37 ஏக்கரா இருக்குங்க. 10 ஏக்கரா மணல் திட்டுங்க. ஒரு 27 ஏக்கரா சமநில பூமிங்க. பாருங்கள், அருமையான இடங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஒரு 25 லட்சம் தான் ஏக்கரா. உட்காந்து பேசினா கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓனரு ஒரே ஓனருங்க. இந்த நிலத்துக்கு 37 ஏக்கராவுக்கும் ஒரே ஓனருங்க. பாருங்கள், அருமையான இடங்க. கிணறு, போரு, சர்வீஸு எல்லாமே இருக்குது. பாருங்கள், அருமையான இடங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் வியாபாரம். பாருங்கள், வியாபாரத்துக்கு அருமையான இடம்.